Lord, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து மறுபடியுமாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு அருள் செய்த அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence on this last day of week and to meditate from the book of Proverbs. 180 தியானங்கள் நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். We are meditating 180 devotions from the book of Proverbs. இந்த நாளிலும் 72வது நாளுக்குள் ஆண்டவர் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். So today the Lord has helped us to enter the 72nd day. அவருடைய கிருபை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Let us thank God considering His grace. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீர் அன்பாலே எனையும் அணைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பரற்கியலாதாகில் யான் இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பரற்கியலாதாகில் யான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே இரக்கமுள்ளவரே கிருபை உள்ளவரே அன்புள்ளவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful, our loving and graceful Father, we praise you. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. How great is your love, Lord. உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. How great are your mercies, Lord. எங்களை எவ்வளவு அதிகமாய் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. Lord, how much you love us, Lord. எங்கள் மேல் எவ்வளவு நினைவாக இருக்கிறீர். Lord, how much you consider us, Lord. எங்களை உருவாக்குவதிலும் எங்களை நீர் மேம்படுத்துவதிலும் எவ்வளவு நீர் ஆசையாய் இருக்கிறீரப்பா. Lord, how much you desire to, Lord, make us and mold us and shape us, Lord. ஆண்டவரே உம்முடைய அன்பை எண்ணி இந்த காலையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Lord, when we consider your love, we really thank you and praise you this morning. ஆண்டவரே உம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இவைகளை நாங்கள் ஒரு நாளும் அளக்கவே முடியாதப்பா. Lord, we can never measure the Lord, the breadth, the height and the length of your love, Father. ஆண்டவரே அவ்வளவு அதிகமா எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் காண்பிக்கிற பராமரிப்புக்காக நன்றி. Lord, thank you for showing so much of love upon us and for the care that you're showing upon us. ஒவ்வொரு நாளும்
நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் போதிக்கிறீர். Lord, you're teaching us the way that we are supposed to walk every day. உம்முடைய சத்தியங்களை பேதைகளாகி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். Lord, you're revealing your truth to fools like us, Lord. இன்றைக்கும் உம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வீராக. Even today, may the Holy Spirit help us to know what is in your heart, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். May you glorify your name amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. மீண்டும் ஒரு முறை யூடியூப் மூலமாக, லைவ் டிவி மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக, இன்னும் பல விதங்களிலே இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I once again welcome and greet everyone who have joined us in the service through YouTube channel, through Live TV and Arc TV and other sources of telecast. கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you abundantly. May God be with you. இம்மட்டும் நம்மை நடத்தி நம்மை போதித்து வழிகாட்டின தேவனுக்கு நான் மனப்பூர்வமாய் நன்றி செலுத்துகிறேன். I wholeheartedly thank God who has helped us, who has taught us, who has led us and helped us so far. இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து நீதிமொழிகளை நாம் தியானிக்கலாம். Let us continue a devotion from the Proverbs. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் மீண்டும் வாசிக்கலாம். Let us once again read Proverbs chapter 3 verses 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த தேவனுடைய சிட்சையை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are learning about God's discipline. முதலாவது நான் துவங்கும் போது சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று உங்களோடு நான் போதித்தேன். First, as I started, I taught you about the difference between discipline and punishment. இரண்டாவது, நேற்றைக்கு நாம் தியானிக்கும் போது யார் இந்த சிட்சைக்குட்படுத்தப்படுகிறார்கள் என்று நாம் கவனித்தோம். And yesterday we meditated on the title Candidates of God's Discipline. நாம் கவனித்தோம், ஆண்டவர் எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்லை. We learned that the Lord does not discipline everyone. யாரை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் தாம் நேசிக்கிற தம்முடைய புத்திரனை தான் சிட்சிக்கிறார். So our God disciplines only his people, his children whom he loves. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களை தான் அவர் சிட்சைக்குள்ள கொண்டு வர்றார். The Lord always disciplines only his children. அப்ப நம்ம நேற்றை கவனித்தோம், பிள்ளைகள் அப்படின்னா எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்றது. So yesterday we saw when it says children, what kind of children, how to understand it. 3 விதங்கள்ல நம்ம அதை கவனித்தோம். So we saw in 3 ways. ABC ன்னு சொல்லி கவனித்தோம். We saw it as an ABC. முதலாவது நாம் யாருன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள். First, we are adopted children. நாம் சுவிகாரர்களாக மாறி இருக்கிறோம். So we have adopted to God. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நாம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். So it means that we are adopted to God. நாம காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். We were away from the commonwealth. நாம தேவனுக்கு விரோதமா இருந்தோம். We were against the Lord. நாம் பாவிகளா இருந்தோம். We were sinners. தேவனண்டை சேரக்கூடாதவர்களா இருந்தோம். We were like people who cannot draw near to God. ஆனால் மிகுதியான இரக்கத்தின் கிருபையிலும் மிகுந்த தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். But by God, by his abundant mercy and grace, accepted us as his children. இரண்டாவது நாம் கவனித்தோம், நாம் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் என்று கவனித்தோம். And second, we saw when it says children, we are born again children. நாம் புது ஜென்மம் எடுத்த பிள்ளைகள். So we are the children who are born again. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாகி விட்டது. All the old things have passed away and everything has become new. மூன்றாவது கவனித்தோம், நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். And third, we saw we are covenant children. விசுவாசத்தினாலே நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். By faith, we are also called the children of Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் செய்த உடன்படிக்கை, அவனுக்கு வாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கும் சொந்தமா இருக்கிறது என்று கவனித்தோம். So we saw that we also inherit the blessings and promises which the Lord made with Abraham. நேற்றைக்கு யாரை தேவன் சிட்சிக்கிறார் என்று நாம கவனித்தோம். So yesterday we saw who can become the candidates of God discipline. Whom does God discipline? யாரை ஆண்டவர் சிட்சிக்கிறார்? So whom does God discipline? அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். The God disciplines his children. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது என்னவென்றால்,
ஏன் தேவன் நம்மை சிட்சிக்க வேண்டும்? So today we're going to see why would God discipline us. அதாவது தேவன் நம்மை சிட்சிப்பதற்கான காரணம் என்ன? So what is the cause of God's discipline? இதை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். We're going to meditate only on this. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டார். The Lord will not do anything without a reason. அவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. There's a reason for every creation. அவர் இன்றைக்கும் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. And there is a reason for every action and work that he does today. ஆண்டவர் எதையும் எதேர்ச்சையாக ஒரு விபத்தாக ஆண்டவர் செய்யறதே இல்லை. The Lord doesn't do anything unintentionally or by accident. ஆண்டவர் தேவையற்றதையும் எதையுமே செய்யறதில்லை. The Lord does not do anything unnecessarily. எல்லாத்தையுமே ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு ஒரு தீர்மானத்தோடு ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் செய்கிறார். The Lord does everything with a purpose, with a plan and with a reason. நம்ம இப்போ இந்த கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் கர்த்தர் நம்மளெல்லாம் ஆண்டவர் சிட்சிக்கணும்? So today we going to ask the question, why would God discipline us? இந்த காரணத்திற்கு 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். The Lord showed me 3 things for this reason. 3 காரணங்களால் தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். The Lord disciplines us for these 3 reasons. முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். First write down. நம்மை ஏன் தேவன் சிட்சிக்கிறார் என்றால், நாம் அவருடையவர்களாய் இருப்பதினால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். First, God disciplines us because we are his own. நாம் அவருடையவர்களாய், அவருக்கு சொந்தமாய் நாம் இருப்பதனால தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். The Lord disciplines us because we are his own. நாம் தெளிவாக இந்த வசனத்துல வாசிக்கிறோம். We can read very clearly in this verse. நீங்கள் நீதிமொழிகள் 3:12 Proverbs 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, just as a father the son in whom he delights. எல்லாரையும் ஆண்டவர் சிட்சிக்கிறது இல்ல. The Lord does not discipline everyone. நம்முடைய புத்திரர்களை தேவன் சிட்சிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை தேவன் சிட்சிக்கிறார். The Lord disciplines his children. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் சங்கீதம் 95 சங்கீதம் 6 முதல் 7 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Psalm 95 verses 6 and 7, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். Oh come, let us worship and bow down, let us kneel before the Lord our maker. நாம் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. For he is our God and we are the people of his pasture and the sheep of his hand. முதலாவது நாம யாரு? First, who are we? நாம் அவருடையவர்கள். We are his people. அவருக்கு சொந்தமானவர்கள். We belong to him. நீங்கள் 100 சங்கீதம் 3 வசனம் வாசிப்பீர்களானால், If you read Psalm 100 and verse 3, அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். So here he is not only made us and we are his people and the sheep of his pasture. நாமே நம்மை உண்டாக்கல, and it is not we who made us, நாம் நமக்குரியவர்களும் அல்ல, and we are not of ourselves, நாம் அவருக்குரியவர்கள். we belongs to God. அப்ப நல்லா கவனிங்க. So listen carefully. ஏன் சிட்சை வருகிறது என்று கேட்டால், why we encounter discipline, நான் சொல்லுவேன், நாம் அவரோடு வைத்திருக்கிற ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். So God disciplines is a result of his own his close relationship with us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னும் நான் சொல்ல வேண்டுமானால், if I want to add to this, நான் சொல்லுவேன், நம்மேல் அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பினால் தான் நம்மை சிட்சிக்கிறார். so because of the abundant love he has upon us and because of which he disciplines us. இந்த அன்பின் உறவு தான் நமக்கு நேராய் சிட்சையை கொண்டு வருகிறது. and only this relationship of love brings our discipline towards us. இதை நான் 2 விதமாய் சொல்லுவேன். I can tell it in 2 ways. நாம் அவருடையவர்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் அவர் நம்முடையவர் என்று சொல்லும் பொழுது 2 விதமா அதை விளங்கிக் கொள்ளலாம். so when we say we are his own, we can understand it in 2 ways. முதலாவது, first, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதும் ஈடுபாடு உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். God is fully involved with our life. நம்முடைய வாழ்க்கையில 100க்கு 100 அவர் உடன்பாடு உள்ளவராய் இருக்கிறார். God is fully or 100% involved with our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, எந்த மாதிரி ஒரு பெற்றோர் தங்க பிள்ளைகளை சிட்சிக்கிறதுக்கு விரும்புவாங்க தெரியுமா? You know what kind of parent exercises discipline on the children? யார் மேல அவங்க கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையின் மேல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ, இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ, அவங்க தான் டிசிப்ளின் பண்ணுவாங்க. Only parents who are much involved on the welfare of the children or who care much for their children.
பாருங்க, நான் சொன்னேன் தண்டனை என்பது ரொம்ப லகுவாக துரிதமாக செய்து முடிச்சுட்டு போயிடலாம். So I told you punishment is very easy. You can execute it very easily and very soon. குறுகிய நேரத்துல கொடுத்துட்டு போயிடலாம். You can give it in a very short term. ஆனால் இந்த சிட்சை அப்படின்றது ஒரு நாள்ல ஒரு வேளையில கொடுத்துட்டு போறது கிடையாது. But discipline is not something that you give it in one day or at one time. அது பல நாட்கள் பல காலங்கள் தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். So it is a long process that continues for a long duration. நம்முடைய தேவன் ஏதோ ஒரு நாள் வந்து விட்டு போகிறவர் கிடையாது. Our God is not a God who just comes one day and leave us. திடீரென்று வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிறவர் கிடையாது. He is not a God who just appears suddenly, gives a punishment and then again vanishes away. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையோடு அவர் பிணைந்து வருகிறார். So he is totally involved in our life along with us throughout our life. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows everything of us. இன்னும் சொல்ல போனால் அறிய விரும்புகிறார். And to say more, he wants to know more about us. அதில் அவர் ஈடுபட விரும்புகிறார். He wants to involve into it. அதுதான் 139ஆம் சங்கீதம் நீங்க முதல் 10 வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கிறார் அப்படின்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். That's why if you read Psalm 139 first 10 verses, you can know how much the Lord is involved in our life. சொல்லுகிறார் பாருங்க, he says here, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, you have searched me and known me. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். You know my sitting down and my rising up. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். You understand my thoughts afar off. 3ஆம் வசனத்துல verse 3, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You comprehend my path and my lying down. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். And are acquainted with all my ways. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். For there is not a word on my tongue, but behold, O Lord, you know it all together. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். You have hedged me behind and before and laid your hand upon me. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Where can I go from your spirit, or where can I flee from your presence? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. If I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me and your right hand shall hold me. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. It is really amazing here. சங்கீதக்காரன் சொல்றப்ப உட்கார்ந்திருக்கிற அது உமக்கு தெரியுது, எழும்புற உமக்கு தெரியுது, நடக்கிற உமக்கு தெரியுது, வாயில ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னால அதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. The psalmist here says, when I sit down, you know it. When I rise up, you know it. When I walk around, you know it. Even before I utter a word, you know it already. இன்னொரு விதமா சொன்னா என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவர் ஈடுபாடு உள்ளவராய் இருக்கிறார். So in other words, we can say the Lord is totally involved in every part of my life. அவர் தத்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு பாதியில விட்டு ரோட்ல விட்டு போறவர் இல்ல. It's not that just because he has adopted, he has left, he will leave us half the way on the road. ஏதோ அரை குறையா ஏதோ வேண்டா வெறுப்பா நம்ம மேல கவனம் உள்ளவர் கிடையாது. It's not that he is more concerned upon in an uninterested manner. அவர் முழுவதுமாக நம்மேலேயே கவனமா இருக்கிறார். He is totally interested and involved in our life. அதாவது இவர் யாருன்னு சொன்னா ஏதோ ஒரு பர்த்டே அன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு gift கொடுத்துட்டு மறைஞ்சு போறவர் இல்ல. ஒரு கிறிஸ்மஸ்க்கோ ஒரு செலிப்ரேஷனுக்கோ ஒரு gift மட்டும் கொடுத்துட்டு ஓடி ஒளிஞ்சிறவர் கிடையாது. So he is not the Lord who just appears only on a Christmas day or on our birthday, gives a gift, throws away and just lives as such. நான் சொல்லுவேன், அவர் யாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் ஒவ்வொரு செய்கைகளையும் செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கலந்து ஈடுபடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். I tell you, he is a God who is actively engaged in our life, in every part, in every second and every minute of our life and in every act of our life. ஏன் சிட்சை நமக்கு வருகிறது? Why do we encounter discipline? தேவன் ஏன் நம்மை சிட்சிக்கிறார்? Why do the Lord discipline us? அது அவருடைய உறவினுடைய வெளிப்பாடா இருக்கு. It's because that is a reflection of his relationship. நாம அவரோடு நெருங்கி இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளமா இருக்குது. That is an evidence that we are close relationship. பாருங்க, நாம சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபாடு உள்ளவராய் இருக்கிறார் என்று மாத்திரம் வெளிப்படுத்துறது இல்ல. So when we say that we are disciplined by God, it not only shows that the Lord is fully involved with our life. நான் சொல்லுவேன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அந்த சிட்சை உறுதிப்படுத்துகிறது. I can tell you our identity is secured here. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of
of the Lord. நான் சந்தேகமே பட வேணாம். I need not be dubious. நான் அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு நான் வந்து சந்தேகப்பட வேண்டாம். I need not doubt whether I am his children or not. நான் சொல்லுவேன், அவருடைய சிட்சையை நம்ம பார்க்கும்போது நான் இன்னும் கூட அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேன் அப்படின்றத அது உறுதிப்படுத்துகிறது. It actually confirms that I am his child yet. நாம பாருங்க, நம்ம வீடுகளில் வந்து வேற நம்ம பிள்ளைகளுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, So when we have our other friends or children's friends coming to our house, நாம வந்து ஏதாவது அவங்க தப்பு பண்ணா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். so if they commit a mistake, we can give some advice. ஆனா நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம். But we will not discipline them like we discipline our children. ஏன்? Why it's ஏன்னா அவங்க வந்து நம்ம பிள்ளைங்க இல்ல. It's because they are not our children. ஒரு எல்லைக்கு மீறி நம்ம போக மாட்டோம். We cannot cross a boundary. சிலதெல்லாம் சும்மாதாலாம் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்க வேண்டியது. So some things we will tell that is to be taught by their parents. நம்ம பிள்ளை இல்ல. He is not our child. நம்ம எதுக்கு போய் அவங்க பிள்ளைங்கள போய் நம்ம போய் அளவுக்கு மீறி போயிட்டோமா அவங்களுடைய கோபத்தை நம்ம ஏன் வாங்கணும்? So why should we discipline them beyond that limit and gain their anger? நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. Our God is not like நம்மை that. ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறாரு. Our God monitors us every day. ஒவ்வொரு செயல்களையும் அவர் கண்காணிக்கிறாரு. He is also monitoring every act of our ஒவ்வொரு life. காரியத்திலையும் நமக்கு ஆலோசனை சொல்றாரு. He also counsels and advises in everything in நம்மை our life. பல இடங்களை சிட்சிக்கிறாரு. He is disciplining us in many places. ஏன் தெரியுமா? You know why? அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அதை நீ பார்க்கும்போது நீ என்னுடைய பிள்ளை என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். So it shows that, see, when you see this, I reveal that you are my child. ஏன் நாம் சிட்சைக்குட்படுத்தப்படுகிறோம் என்றால் முதல் காரணம், நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள். So first reason why God disciplines us, because we are not our own but we are his own. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் அவருடையவன். I am God's. நான் அவருடையவன். We are his own. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம சொல்லணும், என்னுடைய வாழ்க்கை என்னுடையது இல்ல, இது தேவனுடையது. We should say, my life does not belong to me, it pertains to God. என்னை வெளியேற பெற்ற இரத்தத்தினால் ஆண்டவர் கொண்டார். The Lord has bought me with his great தம்முடைய price. பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார். The Lord has made me his child. நான் அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால என்னை நிச்சயமாய் சிட்சிப்பார். So since the Lord owns me, he will surely discipline என்னை me. நிச்சயமாய் பழுது பார்ப்பார். Surely he will repair me. அவர் வந்து ஒவ்வொரு நாள் என்னை கண்காணிப்பார். He will surely monitor me every day. என்னுடைய முன்னேற்றத்தில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார். He is much concerned in my development and improvement. ஏனென்றா நான் அவருடையவன். Because I am his own. நான் அவருடையவன். Because I am his own. பாருங்க, நீங்க உங்களுடையது என்று ஏதாவது ஒன்றை வச்சிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு கவனமா இருப்பீங்க தெரியுமா? No, so if you have something of your own, you will be more concerned about ஒரு it. கார் பார்க்ல 500 கார் நிக்கலாம். There might be 500 cars in a car park. ஆனா உங்க கார் அப்படின்னும் போது 2-3 முறை பார்த்துட்டு தான் போவீங்க. But when it's your car, you will be looking at least 2 or 3 அது times. எப்படி இருக்குன்னு தான் நீங்க கவனிப்பீங்க. You will only look at your car. பக்கத்துல இருக்க எத்தனை கார் நெளிஞ்சிருக்கலாம், உடைஞ்சிருக்கலாம், அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. You are not bothered if all of the cars which have dents or which have any other problems. உங்க கார்ல ஒரு சின்ன கீறல் இருந்தா கூட போய் உத்து பாப்பீங்க. But even if there's a small scratch in your car, you will go and see keenly into it. ஏன்? Why? அது உங்க கார். It's because it's your car. விலை கொடுத்த கார். It is a car bought with the உங்களுக்கு price. சொந்தமானது அப்படினாலே அதன் மேல ஒரு விசேஷ கரிசனை இருக்கும். So when something belongs to you, you have a special interest on it. நீங்க ஊர்ல இருக்க எல்லா காரையும் கொண்டு போய் சர்வீஸ் கொண்டு போறது இல்ல. You will not take all the cars in your place to a service center. ஊர்ல இருக்க எல்லா காரையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க போய் பழுது பார்க்கிறது கிடையாது. You will not take all the cars for repair. உங்க கார்னா அதை மெயின்டைன் பண்றீங்க. So you maintain only your car. அதுல ஒவ்வொரு சத்தத்தையும் நீங்க கவனிக்கிறீங்க. You also look at every sounds that come out of your car. அப்ப அதுக்கு எவ்வளவு நீங்க டிசிப்ளின் பண்ண முடியுமோ, அதை செட் ரைட் பண்ண முடியுமோ, அதை வந்து அப்டேட்டடா கரெக்ட்டா வச்சிருப்போம். So we will try to keep it updated, set right the things and faults in it. அதை தினந்தோறும் மெயின்டைன் பண்ணுவோம். We should maintain it every day. நான் சொல்லுவேன், அதே போலதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நாம இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். So similarly I could tell, since we are in a stage of being called as God's children, he disciplines us. அப்ப நாம் அவருடையவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். So the Lord disciplines us because we are his own. இரண்டாவது, ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்? Second, why does the Lord discipline us? எழுதிக் கொள்ளுங்க. Write it down. கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has his own plan about us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்மை குறித்து தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. God has his own plan about us. அதனால தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். And therefore the Lord disciplines us. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பாருங்க. Romans chapter 8 verses 28 and 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில்
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். For whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார். He has called us according to his purpose. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துகிறார். And the Lord leads everything towards good. அந்த நன்மை என்ன? And what is that goodness? வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிச்சிருக்கிறார். so whomsoever the Lord purposed, he also predestined to be conformed to the image of his son. அப்ப நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். So the Lord has set a great plan upon us. நாம எப்படியாகிலும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறணும். So that we must look like his own son. எப்படியோ வளர்ந்து எப்படியோ வளரு எப்படியோ இரு அப்படின்னு கிடையாது. It's not that you just grow up as you like, you can be as you want. அந்த பிள்ளையை குறித்து ஒரு அப்பாவுக்கு ஒரு சரியான திட்டம் தரிசனம் இருக்கும்னா அதே பாதையில பிள்ளையை நடத்திட்டே இருப்பார். If a father has a correct plan about his child, he will lead the child in that correct path. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையை ஒரு கிரிக்கெட்டரா மாத்தணும் அப்படின்னு அப்பா நினைச்சிட்டாருன்னா, for example, if a father has a plan to make his son a cricketer, அந்த பிள்ளையை கோச்சிங் கொண்டு போவாரு. he will take him to a coach. அந்த பிள்ளையோட அந்த கேமை பார்க்கிறதுக்கு உட்காருவாரு. He will also sit with the child to watch that game. அந்த பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல டோர்னமெண்ட் நடந்தா உடனே கொண்டு போவாரு. So if there is a tournament conducting, he will take the child to the tournament. அவருக்கு அந்த பையனுக்கு கட் அவுட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. எங்கெங்கெல்லாம் கிரிக்கெட் பத்தி நியூஸ் வருதோ எல்லாம் அவனுக்கு அப்டேட் பண்ணுவாரு. He will also update and give the cutouts of all the news about this cricket. அதற்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு. He will spend how much ever he can. பாருங்க, ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளையை ஒரு டாக்டரா மாற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு அப்படின்னா, if a father has planned to make his son a doctor, ஒரு பக்கம் பணத்தை சேமிப்பாரு. on one side he will be saving money, ஒரு பக்கம் கோச்சிங் கொடுப்பாரு. on other side he will giving coaching, ஒரு பக்கம் போய் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து எப்படியாவது ரெக்கமெண்டேஷனை வாங்கி பிள்ளைய அந்த மெடிக்கல் சீட்ல கொண்டு உட்கார வச்சிரணும்னு அவங்க யோசிப்பாங்க. and they will also make all kinds of efforts to find all kinds of recommendations and try to make them a doctor. ஒரு பிள்ளையை குறித்து ஒரு திட்டம், ஒரு நோக்கம் ஒரு தாய் தகப்பனுக்கு இருந்தா இப்படி தான் இருப்பாங்க. so if a father or a mother has a plan about their children, they will be in this way. அதற்கு அவங்க எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்க. they will give everything for that. அவங்கள சீர்படுத்துவாங்க, அவங்கள சிட்சிப்பாங்க, அவங்கள கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருவாங்க. they will discipline them, they will set right their life and they will bring them into their control. ஏன்? why? ஒரு திட்டத்தோட என் பிள்ளைய வளர்க்கறேன். because I bring up my child with a plan. ஒரு நோக்கத்தோட வளர்க்கறேன். I bring up my child with a plan. ஆண்டவர் ஏங்க நம்மள சிட்சிக்கிறாரு? why does the Lord discipline us? ஏன்னா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. he has a plan. என்ன நோக்கம் தெரியுமா? you know what is that purpose? நம்முடைய ஒரே பேரானாகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒத்ததான ஒரு சாயல்ல நாம மாறணும்னு அவர் திட்டம் பண்றாரு. he has a plan to make us look like his own son Jesus Christ. பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் நடத்தினார்? so how did he lead his son Jesus Christ? நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், if you read Hebrews chapter 5 and verse 8, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்புறமா தான் பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று நாம 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். so here we read, though he was a son, yet he learned obedience by the things which he suffered, and only then he was called as high priest in verse 10. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. எப்படி இவர் பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டார்? how was he called as high priest? எப்படி இந்த ஸ்தானத்திற்கு அவர் வந்தார்? how did he come to that position? இயேசு குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு போட்டிருக்கு. though Jesus was son, but he learned obedience by the things which he suffered. அப்ப இயேசு மாம்சத்தில் இருந்தபோது பிதாவானவர் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். so when Jesus was in flesh, the Father taught him the obedience. அப்போ அவர் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. so he ought to obey Father in everything. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தது என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். until the last day of his life he was saying, Lord, it's not my will but let your will be done. இயேசு தான் ஞானஸ்நானம். உண்மையா சொல்ல போனா இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. truly to say, it is not necessary for Jesus to be baptized. யோவானே சொல்றாரு, நான் தான் உம்மட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்க என்கிட்ட எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? John the Baptist himself said, it is I who should be baptized by you, but you should not be
baptized by ஆனால் me. இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாரு? But why did Jesus baptize? எல்லா நீதி நிறைவேற்றுறதுக்காக. To fulfill all righteousness. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, அதிலேயும் ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். to learn of obedience even in that. தேவன் கொடுத்த கற்பனையை மற்றவங்க செய்யறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் முதற் பேரானவராக அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு ஒரு மாதிரியை உண்டாக்கணும். So before other could follow the commandment of God, he as a firstborn should follow that and set an example for others. அப்ப தேவன் வந்து இயேசுவையே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறதுக்கு வழி நடத்தினார் அப்படின்னா, So when God himself has led Jesus to learn obedience, அவருடைய பிள்ளைகளாக நம்மளை விட்டுருவாரா? so will he spare us who are his children? அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், That is why we read, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்ன்றது தேவனுடைய நோக்கம். so God's plan is that we should look like his own son Jesus Christ. நாம் அவரை போல இருக்கணும். We should be like him. பாருங்க, அதனால தான் நீங்கள் எபிரேயர் 12:9-10 வாசிப்பீர்களானால், If you read Hebrews chapter 12 verses 9 and 10, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தகப்பன், நம்முடைய சரீரத்தின்படியான தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? Furthermore, we have had human fathers who corrected us, and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the Father of spirits and live? 10 வசனம் பாருங்க. Verse 10 says, அவர்கள், அதாவது நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி சில காலம் சிட்சிக்கிறாங்க. so for they, that is our human fathers, indeed for a few days chasten us as seemed best to them. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். But he for a profit, that we may be partakers of his holiness. பாருங்க, என்ன அழகா ஆண்டவர் காரணத்தை சொல்றாரு பாருங்க. How beautifully the Lord gives a reason. யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே என்ன போட்டு சிட்சிக்கிறீங்க? You may think, why the Lord is disciplining me? ஏன் என்ன கடிந்து கொள்றீங்க? Why are you rebuking me? ஆண்டவர் சொல்ற, சும்மா ஏதோ எனக்கு வேலை இல்லாம உன்னை கடிந்து கொண்டு இல்லப்பா. The Lord says, it is not that I don't have any job that doing this. ஏதோ உன்னை வேதனைப்படுத்தணும் நான் செஞ்சிட்டு இல்ல. I'm not doing this just to cause some pain to you. ஏதோ உன்னை ஒரு நொறுக்கிட்டே இருக்கணும், உன்னை எதையா சிட்சை பண்ணிக்கிட்டு உனக்கு வேதனை கொடுத்துட்டே இருக்கணும் நான் செய்யல. I'm not doing this just to crush you or just to give you a continuous pain. உனக்காக ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். I have a plan and purpose. உனக்கு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். I have set a plan for you. உனக்குள்ள ஏதோ ஒன்றை நிறைவேற்ற விரும்புறேன். I want to fulfill something in you. என்ன தெரியுமா? You know what is that? நீ வந்து என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நீ மாறணும். That you should become like my son Jesus Christ. அது மாத்திரம் இல்ல, And not only that, அவருடைய பரிசுத்தத்துல நீயும் பங்குள்ளவனா மாறிடணும். and you should also share his holiness. ஹல்லேலூயா. Hallelujah. சும்மா பேரளவுல நீ மகன் 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 சொல்லி சும்மா பட்டம் எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு இல்ல. It's not that for namesake you call it as your child in a title alone. நான் பரிசுத்தரா இருக்கிறேன். I am holy. நீ எப்படி இருக்கணும்னா பரிசுத்தனா இருக்கணும். Therefore you should also be holy. நான் நீதி உள்ளவரா இருக்கிறேன். I am righteous. நீயும் நீதி உள்ளவனா இருக்கணும். Therefore you should be righteous. எனக்குரியது எல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லும்போது வெறும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மாத்திரம் இல்ல. So when I say all my things belongs to you, it doesn't mean the blessings alone. நான் சொல்லுவேன், நான் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும்போது என்னுடைய சுபாவம், என்னுடைய குணம், என்னுடைய தன்மை அதெல்லாம் உனக்குள்ள உருவாகணும். அதுக்கு தான் சிட்சிக்கிறேன். When I say all my own is you, it means that my character, my attitudes, my attributes, everything should be changed. நீங்க நிறைய பேர் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. Many people only pick up this one part. தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியது. So all that belongs to God belongs to me. அப்போ என்னதுன்னு, வெள்ளி என்னுடையது. So it means that silver belongs to me. பொன் என்னுடையது. Gold belongs to me. செல்வம் என்னுடையது. All wealth belongs to me. ஐஸ்வர்யம் என்னுடையது. The riches belongs to me. ஞானம் என்னுடையது. Wisdom belongs to me. கனம் என்னுடையது. Honor belongs to me. மேன்மை என்னுடையது. Greatness belongs to me. மகிமை என்னுடையது. Glory belongs to me. உண்மைதான். It is true. அவருடைய எல்லா ஐஸ்வரியத்துக்கும் நம்மை பங்குள்ளவர்களா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். The Lord has made us partakers of all his riches. அவருடைய எல்லா நன்மைகளையும் நம்ம பகிர்ந்தளிக்கிறார். He also shares all his goodness to us. நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது, நீங்க கேட்டா தம்முடைய கேட்டுக்கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானவைகளை கொடாதிருப்பாரோன்னு கேட்டிருக்கு. So the Bible says, if we ask, will not God give that is good to his children? தகப்பனா என்ன பண்றாருன்னா எல்லா நன்மையும் கொடுக்கிறாரு. As a father, he gives all the goodness to his children. அந்த பரம தகப்பன் வந்து இன்னும் ஆழமா சிந்திக்கிறாரு. But heavenly father thinks more deeper நீ into it. வெறும் என் பொருளையும் என் செல்வத்தையும் என்னுடைய எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சுட்டு நீ பாட்டுக்கு போறவனா இருக்க கூடாதுப்பா. You should not be a person who just enjoy and experience only my goodness and my riches and my possessions alone. நீ வந்து யாருடைய மகன்
அப்படின்னு சொல்லி இருக்கிறாயோ அந்த பெயருக்கேற்ற விதமாக நீ என்னுடைய சுபாவத்தையும் குணத்தையும் உனக்குள்ள நீ தரித்திருக்கணும். You should also clothe or inculcate my attributes and attitudes, my character, where you are being called as my child. சும்மா சர்டிபிகேட்ல என் பேர் உன்னோட இருக்குன்றது மாத்திரம் இல்ல. It's not that my name is along with you in the certificate. நீ உண்மையாக உன்னுடைய சுபாவத்துல உன் சாயல்ல குமாரனுக்கு ஒத்த சாயலா நீ மாறணும். But in your image, but in your form, you should be like my son. என்னுடைய பரிசுத்தத்துல நீ பங்குள்ளவனாய் மாறணும். You should become a partaker of my holiness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே நமக்குள்ள இருக்கிற எல்லா தேவையற்ற காரியங்களை அவர் விலக்க விரும்புறாரு. Therefore, you want to remove all the unnecessary things from our life. நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்குறாரு. He just removes and chisels out all the wrongful things in our life. அவருடைய சாயல் நம்மள வெளிப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். He is shaping us each and every day for his own form or image be seen in us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பல ஆண்டுகளுக்கு முன்பாக Many years ago, மைக்கேல் ஆஞ்சலோ என்று சொல்லப்படுகிற உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்கல்ப்டர், அதாவது இந்த சித்திரங்களை அவன் வடிவமைக்கிறவன், அவனை வந்து செய்கிறவன், வந்து இந்த சிற்ப கலைகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் ஒருத்தர் ஒரு பேட்டி கேட்டாராம், ஒரு கேள்வி கேட்டாராம். So once a person came to interview a great Michelangelo, who was a great sculptor. அவர் அவர்கிட்ட போய் கேட்டாராம், எப்படி நீங்க இவ்வளவு அழகான வடிவங்களை நீங்க உருவாக்குறீங்க, எப்படி உங்களால இதை செதுக்க முடியுதுன்னு கேட்டாராம். So he went and asked him, how are you able to chisel out so beautiful statues? அப்போ அவர் பக்கத்துல இருந்த ஒரு தேவ தூதனை போல அவர் வடிவமைச்சிருந்த ஒரு சிற்பத்தை காமிச்சாராம். So he showed a statue like an angel which was beside him. அப்ப அதை பார்த்துட்டு சொன்னாராம், He looked at him and said, இந்த கல்லுக்குள்ள இருந்த தேவ தூதனை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அதை செதுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னார். So I was chiseling out this marble until I brought the angel out of this marble. நம்மலாம் பார்த்தா கல்லா தான் தெரிஞ்சது. When we saw it were appearing like a marble. நம்மலாம் பார்த்தா ஒரு பாறையா தெரிஞ்சது. It was just like a rock when we saw. ஆனா அவர் எப்படி பார்த்தாருன்னா அதுக்குள்ள ஒரு தேவ தூதனை பார்த்தாரு. But he saw an angel inside that rock. அவர் சொன்னாரா, அந்த தேவ தூதனை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அதை நான் செதுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னார். He said, I chiseled it until I set that angel out free. இன்னொருத்தட்ட போய் கேட்டாங்களாம். So they asked another person, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செதுக்க முடியுதுன்னு. How are you able to sculpture so much? அவர் சொன்னாரா, he said, இது நான் ஒரு குதிரையா நான் செதுக்க விரும்பினேன். So I want to chisel this into an horse. இந்த கல்லுல குதிரைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாத்தையும் நான் விலக்கிட்டேன்னு சொன்னார். He said, I knock everything off that don't look like a horse in this. அழகா இருக்குல்ல? It is very beautiful. குதிரைக்கு சம்பந்தம் இல்லாதது, ஒத்து வராத எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன்னாராம். I knock everything off that don't look like a horse here. நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் இப்படி தான் நம்மளை செதுக்குறாரு. Even a God also shape us like this. ஒன்று, அவர் நமக்குள்ள ஒரு தேவ தூதனை பார்க்கிறாரு. இன்னொரு விதமா சொன்னா அவர் நமக்குள்ள தம்முடைய குமாரனின் சாயலை பார்க்கிறாரு. So on one side he sees the image of his son in us. அந்த குமாரனுடைய சாயல் உருவாகிற வரைக்கும் நம்மளை போட்டு செதுக்குறாரு. So he chisels us until that image of his son is seen in us. இன்னொரு விதமா சொன்னா, in other words, அவருடைய குமாரனுக்கு ஒத்து வராத எல்லாத்தையுமே நம்மளை விட்டு ஆண்டவர் விலக்கிறதுக்கு செதுக்கிட்டே இருக்கிறார். He just knocks off all the other things which are not unnecessary things in our life to make us look like his son. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தர் ஏதோ சும்மா நம்மளை இது பண்றாரு, நம்மளை சிட்சிக்கிறார் நினைக்காதீங்க. So don't ever think the Lord is simply disciplining us. இல்ல அவருக்கு ஒரு பெரிய நோக்கம். No, it is a great plan that he has for us. என் குமாரனுக்கு ஒத்த சாயல் இந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்துடணும். Somehow I want to make my child look like my own son. என்னுடைய குமாரனுக்கு ஒத்து வராத சேராத எல்லாத்தையும் கழிச்சிடணும். I want to knock off the edges or the unnecessary things from his life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும். Every day we should have an attitude and a vision in our life. கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The Lord has a plan about me. கர்த்தர் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். The Lord has a purpose about me. அந்த நோக்கத்தினால தான் என்ன ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிட்சிக்கிறார். And therefore the Lord disciplines us for that plan. ரெண்டு காரியங்களை கவனித்தோம். We saw two things. முதலாவது நான் சொன்னேன், first I told you, ஏன் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடையவர்களா இருக்கிறோம். Why would God discipline us? Because first we are his own children. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்? Second, why would God discipline us? கர்த்தர் நம்மை குறித்து அவருக்கு ஒரு சொந்தமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has his own plan about us. என்ன திட்டம்? What is that plan? அவருடைய குமாரனுக்கு ஒத்த
ரத்த சாயலை நமக்குள்ள கொண்டு வந்துடணும். that he should make us look like his own son, அவருடைய குமாரனுடைய பரிசுத்தத்துல நம்ம பங்குள்ளவர்களா மாறிடணும். that we should share his holiness of his கர்த்தருடைய son. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது, ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்? Third, why would God discipline us? எழுதி கொள்ளுங்க. Write it down. நாம் இன்னும் பூரணர் ஆகவில்லை, அல்லது நமக்குள்ளே தேவன் செய்கிற கிரியை இன்னும் நிறைவு பெறவில்லை. So it's not over yet in our life. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவு வரல. So it's not over yet. எபிரேயர் 12:11 பாருங்க. Hebrews 12:11. 12:11. 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Now no chastening seems to be joyful for the present, but painful. Nevertheless, afterward it yields the peaceable fruit of righteousness to those who have been trained by it. அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா பிற்காலத்தில். So the important word here is afterward. இன்றைக்கு தண்டனை கிடைக்குது, Today we receive punishment. இன்றைக்கு சிட்சை நடக்குது, Today there's a discipline. இன்றைக்கு திருத்துதல் நடக்குது, Today there's a rectification. இன்றைக்கு உருவாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. Today the shaping is happening. ஆனால் பிற்காலத்தில், but afterward, அது நீதியான சமாதான பலனை தரும். it is the peaceable fruit of righteousness. ஹalleluya. Hallelujah. அப்போ ஒண்ணு ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாரு. So the Lord understand one thing. நாம இன்னும் முழுவதுமா உருவாகல. We are not yet made full. தற்காலத்திலே நம்ம பூரணர் ஆகல. We have not attained perfection in this present day. பிற்காலம்னு ஒன்னு இருக்கு. There's something called a future. அன்னைக்கு தான் அந்த நீதியின் பலன் வெளிப்படும். Only that day the peaceable fruit of righteousness will be revealed. வரைக்கும் என்ன இருக்கும்னா சிட்சை இருக்கும். Until then we will have discipline. நல்லா கவனிக்கணும். Listen carefully. ஏன் நம்ம சிட்சை அனுபவிக்கிறோம் அப்படினு கேட்டா, why do we encounter discipline? தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிற பூரணத்தை நாம இன்னும் அடையல. Because we have not attained the perfection that the Lord is expecting in us. பூரணத்தை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சிட்சை கிடையாது. Once we attain that perfection, then there is no more discipline. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு அழகான பாடல் ஒன்றை அவங்க ரொம்ப அழகா தயாரித்து ஒரு சீடியா போடுவாங்க. என்னுடைய மகன் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது அந்த சீடியை நாங்க வீட்ல ப்ளே பண்ணுவோம். So they used to produce songs for children and kids. When my son was a small kid, he used to listen to those songs. அது நான் அப்போ கவனிக்காவிட்டாலும் எனக்கு அது பின்பு தான் அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு புரிந்தது. Though I did not notice it then, but only later I began to know its meaning. அதுல ஒரு பாட்டு விதமா வரும். One song is so, kids under construction, maybe the paint is still wet. என் குழந்தை யாருன்னு சொன்னா, இன்னும் உருவாகி கொண்டிருக்கிற குழந்தை, அடித்த பெயிண்ட் இன்னும் கூட காயல. Kids under construction, maybe the paint is still wet. இந்த பிள்ளை இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது, ஆண்டவர் இன்னும் முழுவதுமாக வேலையை செய்து முடிக்கல. Kids under construction, the Lord may not be finished yet. நம்ம கூட உண்மையா பார்த்தா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்னா, இன்னும் வேலை நிறைவு செய்யப்படாத ஒரு குழந்தையா தான் நம்ம இருக்கோம். So even in the sight of God, we are also like these kids under construction. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. Glory be to the name of the Lord. சில சைட்டுக்குலாம் போனீங்கன்னா, ரோட்லாம் போனீங்கன்னா, கேர்ஃபுல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் இங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது, மேம்பால பணி நடந்து கொண்டிருக்கிறது, மெட்ரோ ரயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. So when you go to roads, you can find in many places you have boards saying construction in progress, under construction, metro rail under construction. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு டேக் ஒன்று தொங்க விட்டா நல்லா இருக்கும். ஒரு சைன் போர்டு தொங்க விடணும். So we should also hang around a tag board or tag or a sign board with us. என்ன சைன் போர்டு அதுல? You know what is that sign board? Under construction. It is under construction. Under construction. It is under construction. நம்ம யாருமே இன்னும் பூரணப்படல. We have not attained perfection so yet. இன்னும் முற்றிலும் தேறல. We have not become perfect yet. நாம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். The Lord is shaping us each and every day. ஒரு பழைய பாடல், ஆங்கில பாடல், பழைய பாடல் ஒன்று உண்டு. There's an old English song. சண்டே ஸ்கூல்ல அதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க. Earlier they used to teach in Sunday school. பாடுற பிள்ளைங்க எவ்வளவு பேர் உணர்ந்து பாடுறாங்கன்னு தெரியல. I don't know how many of kids realize it and sing it actually. ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான ஆழமான பாடல். But it is a very deep meaning. அதோட பாட்டுடைய தலைப்பு he still working on me. ஆண்டவர் இன்னும் எனக்குள்ளே பணி செய்து கொண்டிருக்கிறார். That song is he is still working on me. நான் யாராக மாற வேண்டுமோ அதற்கு வேண்டிய வேலையை அவர் எனக்குள்ளே செய்கிறார். To make me what I need to be. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதுல சொல்லி இருக்கு, It says, இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஒரே வாரத்துல படைச்சு முடிச்சிட்டாரு. So the Lord just made the entire world in one week. அதாவது சூரியன், சந்திரன், யூபிட்டர், மார்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனை கிரகங்களையும் ஆண்டவர் ஒரே வாரத்துல செஞ்சிட்டாரு.
செஞ்சிட்டாரு. It took him just a week to make the moon and stars, the sun and the earth and Jupiter and Mars. ஆனால் அவர் சொல்லுகிறாரு, எவ்வளவு பொறுமையாவும் அன்பா இருந்தா இன்னைக்கு கூட என்னோட வேலை செஞ்சுக்கிட்டு என்னை இன்னும் உருவாக்கிட்டே இருக்கிறார். How loving and patient he must be, cause he's still working on me. அவர் சொல்றாரு, அந்த பாட்டுல வருது, உண்மையாவே என்னோட இருதயத்துக்கு மேல ஒரு பலகை ஒன்று எழுதப்படணும். So he says in the song, there's really ought to be a sign upon my heart. இதுல முடிக்கப்படாத ஒரு பகுதி இருக்கு. ஆகவே இன்னும் நீங்க நியாயம் தீர்த்துறாதீங்க. Don't judge him yet, there's an unfinished part. ஆனால் ஒரு நேரம் வருது, ஆண்டவர் என்னை தம்முடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி என்னை ஒரு நாள் பூரணமா சிருஷ்டித்து முடிச்சிருவாரு. But I'll be better just according to his plan, fashioned by master's loving hands. ஹல்லேலூயா. Hallelujah. அதுல இன்னொரு வரியில இன்னொரு சரணத்துல அழகா வரும். In the next stanza it says, நான் அவருடைய வசனமாகிய கண்ணாடியில என்னுடைய பிரதிபலிப்பை நான் பார்க்கிறேன். in the mirror of his word, reflections that I see. அப்பதான் எனக்கு புரியுது, ஆண்டவர் இன்னும் என்னை ஏன் கைவிடல அப்படின்னு இன்னைக்கு தான் புரியுது எனக்கு. Makes me wonder why he never gave up on me. அவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு கூட நான் ஒவ்வொரு முறை நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் என்னை நேசித்து இன்றைக்கு ஒரு குயவன் ஒரு களிமண்ணை உருவாக்குறது போல என்னை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. But he loves me as I am and helps me when I pray. Remember, he is the potter, I am the clay. மறந்துடாதீங்க. Don't forget that. அவர் இன்றைக்கு நம்மை உருவாக்குகிறார். He is still shaping us. நான் நினைக்கிறேன் இந்த 180 நாள் தியானத்துல நாமளும் உருவாகிட்டு இருக்கோம். I think even in this 180 devotions, we are also being shaped by God. அநேகர் சாட்சியா எழுதுறீங்க. Many people give you a testimony. பாஸ்டர், இது என்ன மாற்றி இருக்கு பாஸ்டர். Pastor, this has really changed me, Pastor. நான் சொல்வேன், நீங்க மாத்திரம் இல்ல, நானும் எவ்வளவு மாறி இருக்கேன். Actually, not only you, I am also changed a lot. நானும் ஒரு பட்டறையில இருந்து தான் வர்றேன். I also come from a workshop. என்னையும் ஆண்டவர் உருவாக்கி தான் கொண்டு வர்றாரு. The Lord is also shaping me. ஒவ்வொரு நாளும் இந்த தியானங்கள் எனக்கே பெரிய மாற்றத்தையும் பிரயோஜனத்தையும் உண்டாக்குது. So these devotions are really bringing a transformation in life. அறியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அறிய பண்றாரு. So the Lord is making me to know many things which I don't know. எத்தனையோ பாதைகளை கர்த்தர் நடத்துறாரு. The Lord is leading me in many other ways. எத்தனையோ பாடங்களை சொல்லி தர்றாரு. The Lord is teaching many lessons. இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே நம்ம இது வரைக்கும் ஒன்றும் படிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. When I read all these things, I think that we have not learned anything so far. நான் முதல் முறை ஆண்டவர் என்னிடத்துல 180 நாட்கள்ல இந்த நீதிமொழிகள் தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆவியில வழி நடத்தின போது, So first time when the Lord gave me a leading in my spirit that I should take this 180 devotions from Proverbs. முதல்ல எனக்கு வந்த பயம் என்னன்னா 180 நாள் தொடர்ந்து நடத்த முடியுமா? So first fear I had that will I be able to continually conduct it for 180 days. ரெண்டாவது எனக்கு வந்த கேள்வி என்னன்னா 180 நாளுக்கு இந்த நீதிமொழிகள்ல என்ன இருக்கு? So the second question I had is, what is there for 180 days from this Proverbs? இப்போ நான் திரும்பி பார்க்கிறேன். When I look back, இன்னைக்கு 72வது நாள். today is 72nd day. கிட்டத்தட்ட 1/3 பக்கத்துல வர்றோம். Almost we are nearing 1/3. இப்போ பார்த்தா 3 அதிகாரத்துல உட்கார்ந்திருக்கோம். We are still in the 3rd chapter. மொத்தம் 31 அதிகாரம் இருக்கு. There are totally 31 chapters. இப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, But now what do I fear? 180 நாட்கள் எங்க இதை முடிக்கிறது? So how to complete this in 180 days? அன்னைக்கு ஒரு நாள் திரும்ப இந்த நீதிமொழிகள் படிச்சிட்டு இருந்தேன். So that day I was again reading this Proverbs. அப்போ எனக்கு தோணுச்சு, That day I thought, அடடா இது புதுசா இருக்கு. this is something new here. இது வார்த்தையா பிரிச்சு வகுத்து எல்லாம் பேசின பிறகு இன்னும் புதுசா இருக்குது. After reading and meditating on each and every word, now again it appears to be new to me. நீங்க நினைக்காதீங்க இது புதுசா இப்பதான் தோன்றுச்சுன்னு. So don't think that this actually appeared only now as new. உண்மை என்னன்னா அந்த வார்த்தை நமக்குள்ள ஏதோ ஒரு புதிய பகுதியை செதுக்கி எடுக்குது. The truth is that that word is really chiseling a new part in our life. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் ஆண்டவர் உள்ள தான் வச்சிருக்காரு. The Lord has set everything inside ஆனா us. அன்றைக்குள்ள கிளாஸ், அன்றைக்குள்ள டிவோஷன் நம்ம லைஃப்ல ஏதோ ஒண்ணு சிசல் பண்ணுது. But that day's devotions chisel something in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுவரைக்கும் நம்ம அறியாத ஒரு பகுதி, நம்ம பார்க்காத பகுதி, ஒரு தெரியாத பகுதி, ஒரு அழகு ஏதோ ஒண்ணு நம்மள உருவாகுது. So something, a part, a portion which we have not known so far, that is actually trying to chisel and shape us. இன்றைக்கும் ஒரு குயவனை போல நம்மள உருவாக்குறாரு. Even today, like a potter, he is shaping us. ஏங்க கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாரு? Why would the Lord discipline us? ஏன் என்னை சிட்சித்துட்டே இருக்காரு? You may think why the Lord is disciplining me. மறந்துடாதீங்க. Don't forget one நம்ம thing. யாரும் இன்னும் finished product இல்ல. We are not a finished product yet. நாம உருவாகி கொண்டே இருக்கிறோம். We are still under construction. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 லிருந்து 15 வாசிக்கும் போது, If you read Philippians chapter 3 verses 12 to 15, பவுல் சொல்வாரு, Paul says, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல், not that I have already attained or am already perfected. பிலிப்பியர் 3:12,
நான் என்ன செய்கிறேன்னா கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். But I press on that I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. நான் அடைஞ்சிட்டேன் தேறிட்டேன்னு சொல்லல, தொடர்றேன். I don't say that I've already attained or already perfected, but I still press on. 13ஆம் வசனம் பாருங்க. Verse 13 says, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. Brethren, I do not count myself to have apprehended. ஒன்றை நான் செய்கிறேன், But one thing I do, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead, I press towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus. அழகா இருக்கு பாருங்க. How beautiful it அப்ப அவர் is. என்ன சொல்றாருன்னா, என் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. So here he says, the Lord is shaping me. ஒவ்வொரு நாளும் நான் தேறிக்கிட்டே இருக்கிறேன். I am becoming perfect each and every day. ஒவ்வொரு நாள் நான் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். I am being made new every day. ஏதோ ஒரு பகுதி எனக்குள்ளே சீர்படுத்தப்படுகிறது. Any part in my life is being perfected every நான் day. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். It's not that I could say that I have already perfected or already attained everything. என் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். The Lord is still working on me. அந்த வேதத்தின் வெளிச்சத்தை பார்க்க தான் அடடா இதெல்லாம் இவ்வளோ குறையா இருக்கா நம்ம லைஃப்ல. So as we see the light of this word, only then we will see we have so much of flaws in our life. சில வேளையில சில பேர் சில பிரசங்கங்களை கேட்டோன்னு சொல்லுவாங்க, Some people after listening to certain sermons they will say, சார் இவ்வளோ நாளா நான் தான் உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன். Pastor, I thought I am the best husband so far in this world. என்னை விட ஒரு சிறந்த புருஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நான் ஒரு கற்பனையில் இருந்தேன். I was in an imagination there cannot be anyone who is best like me. ஆனா இந்த வசனம் கேட்ட பிறகுதான் பாஸ்டர், அடடா நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்ல, எவ்வளோ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, எவ்வளோ மாற வேண்டியிருக்குன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான். But after listening to this word, only now I realize that we have so much to learn, so much to transform and change in my life. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எலி எப்படி வரைஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? So in schools, you know, the kids are taught how to draw a mouse. நான் கூட வரைவேன் எலி. Even I will also draw it. எந்த எலின்னா அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்தது தான். So the one that was taught in 3rd standard. கீழே நேரா ஒரு வரி போடணும், You have to draw a straight line. மேலே ஒரு கர்வ் போடணும், You have to draw a curve up. பக்கத்துல ஒரு சின்ன ஒரு போட்டு ஒரு டாட் போட்டு பக்கத்துல ஒரு வால் ஒன்று வரைஞ்சிடணும். And small, and then you have to keep a dot and draw the tail. நமக்கு தெரிஞ்ச எலிலாம் இதான். So that is the mouse that we ஆனா know. ஒரு ஓவியன்ட்ட போனீங்கன்னா, But if you go to an artist, அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா எலி இருக்கிற மாதிரியே காட்டுறாரு. so he will show as if the mouse is appearing in real. அதுல இருக்க ஒவ்வொரு முடியே அவர் வரைகிறாரு. He draws each and every hair that was present. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்மளும் எலின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். We also call it a mouse. ஆனா அவரும் எலின்னு தான் சொல்றாரு. He is also call it a mouse. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியை நீங்க பார்க்க முடியும். But you can see some perfection in that. நேர்த்தியை பார்க்க முடியும். You can see a perfection. நம்ம கூட கோபுரம் எல்லாம் கட்டி இருக்கோம். We have also constructed towers. நம்ம எல்லாம் பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் கட்டி இருக்கோம். We have also constructed palaces. எங்க? Where? மெரினா பீச்ல. In Marina Beach. அந்த மணலை வச்சு நானும் கோபுரம் கட்டிட்டேன். We also construct the sand towers. அதுக்கு போட்டோ எல்லாம் வேற எடுப்போம். We also take photographs. ஆனா உண்மையாவே கோபுரம் கட்டுறவங்க இருக்காங்க. But we have people who construct towers truly. என்ன நேர்த்தியா கட்டுறாங்க. You know how perfectly they do it. பேரளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும். We may say that we are like this, we have achieved this for name's sake. ஆனா உண்மையா அதுல கற்க போனீங்கன்னா தான் தெரியும் அதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு சொல்லி. But only if you truly learn, you will know the nuances that are present in it. தேவனால் நம்ம சிட்சை பெறதான் அடடா இன்னும் தேர வேண்டி இருக்கோ. So as we are disciplined by God, we will come to know that we have to become more perfect. இன்னும் வளர வேண்டி இருக்கோ. There are more I have to be perfect. இன்னும் நான் மாற வேண்டி இருக்கோ. There are many things that you should change. இவ்வளவு இன்னும் ஆழங்கள் இருக்கோ. So you have so much of depth in that. அது எப்ப புரியுதுன்னா நான் சிட்சிக்கப்படும் போது தான். So I can understand only when I am disciplined. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்? Why would the Lord discipline us? இன்னும் நம்முடைய வாழ்க்கை முடிவடையல. It's because it's not over yet in our life. எனக்கு பின்பாக ஒரு நீதியின் பலன் இருக்கு. There is a yield of that I have in the later stage. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிற்காலத்தில் அதுல பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலன் ஒன்று வருகிறது. Afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவர் ஒரு பிள்ளையை சிட்சிக்கும் போது ஏதோ ஒரு நாள் அது பிள்ளைக்கு வேதனை கொடுத்துட்டு போகணும்னு கிடையாது. So when the Lord disciplines a child, it's not that he comes and gives a pain in one single day and leaves as such. அது அர்த்தம் என்னன்னா
என்னன்னா இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். It means that you have a long way to go. நீ இன்னும் நிறைய செய்யணும். You have to do many more நீ things. நிறைய மாறணும். You have to change a lot. நிறைய காரியங்கள்ல மேம்படணும். You have to improve in many things. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. சில வெளியில பாருங்க, சில டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு சில வயதானவர்களை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொண்டு போவாங்க. Sometimes they will take very old people to doctors for treatment. ஒரு முறை நம்முடைய சபையில ஒருவருக்கு 95 வயது. Once in a church a old man was 95 years. அவர் ஒரு முறை கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு அவருக்கு. He fell down and had a fracture. அப்போ அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. Therefore they took him to hospital. அப்ப அந்த மகன் அந்த ஆஸ்பத்திரியில உள்ள டாக்டர்ட்ட சொன்னாரு, His son told to the doctor in the ஐயா hospital, எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடுங்க. so doctor somehow do surgery to my father. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. You treat my father. காலை சரி பண்ணிடுங்க. You set right his feet. அந்த டாக்டர் சொன்னாரா, The doctor said, அவருக்கு 95 வயசு ஆயிடுச்சு. he is 95 years old now. ஆபரேஷன் பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுவேன். I can do a surgery if you want. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, But the problem is அந்த ஆபரேஷன் அவருக்கு அதிக வேதனையை தான் தருமே தவிர அவரை குணமாக்காது. that surgery will cause him more pain and that will not heal him. ஆகவே நான் என்ன பண்றேன் தெரியுமா, Therefore what will I do? அவருக்கு ஒரு கட்டு போட்டு விடுறேன். I will just மரத்து போறக்கு ஒரு ஊசியை தர்றேன். I will inject him a ஒரு injection. மாத்திரை கொடுத்துறேன். I will give him a medicine. இத மட்டும் போடுங்க. You just take only அவர் this. அமைதியா நிம்மதியா போக விடுங்க. So let him die peacefully. அவரை வேதனைப்படுத்தாதீங்க. Don't cause him pain. ஏன் அவர் சிகிச்சை செய்யல தெரியுமா? Why you did not treat him? ஏன் அவரை சீர்படுத்தல தெரியுமா? Why you did not rectify that? என்னங்க இனிமேல் 95 வயசுல நான் சீர்படுத்தி காலை சரி பண்ணி அவர் எழும்ப கூட முடியல பெட்டை விட்டு, அவர் எங்க நடக்க போறாரு? So he is not able to get up even from his bed at the age of 95, then where is going to walk again? இப்போ அவருக்கு இனிமேல் நடக்கிற காலம் கிடையாது. So it is not a time for him to walk anymore. ஆனா யாருக்கு சிக்ஷைன்னு கேட்டிங்கனா, But discipline is to whom? யாருக்கு சீர்திருத்தல் கேட்டா, But the discipline is for whom? சீர்திருத்தி இந்த பிள்ளையை நடக்க வைக்கணும். So we want to set right this child and make it walk. இது போக வேண்டிய தூரம் வெகு தூரம். It has a long way to go. கர்த்தர் நம்மள இன்னும் சிச்சிட்டே இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? So if the Lord is continually disciplining us, what does it mean? நம்மள பற்றி ஒரு திட்டம் இல்ல, நோக்கம் இல்ல, நம்பிக்கை இல்ல விட்டுருவாரு. So if he doesn't have any kind of hope or plan and purpose about it, he will leave us as such. ஆனா ஆண்டவர் பார்க்கறாரு. But the Lord is looking. இவனை சிச்சித்தா இன்னும் பல வருஷங்கள் ஓட வைக்கலாம். If I discipline him, I can make him run for many years இன்னும் ஓட together. வைக்கலாம். I can make him run for many நம்ம years. சர்ச்சில் ஒரு வேன் இருக்கு. There's a van in a church. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேன் வாங்கணும். We bought this van 20 years ago. இன்னும் சிறப்பாக உழைக்கிறது. It is still working very correctly. அப்போ அந்த வேனுக்கு எஃப்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஓடுறதுக்கு, ஓட விடுறதுக்கு. அதுக்கு ஒவ்வொரு முறை பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். So they used to give this FC, that is a permission for that van. Every time we have to paint it and take it for that. எஃப்சில சொன்னாங்களா, In that FC they said, இந்த வண்டியோட லைஃப் டைம் 20 வருஷம் தான். the lifetime of this van is 20 years. இத நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. You have to destroy this வேற van. வண்டி வாங்குங்க. You buy another van. ஆனா மெக்கானிக் கிட்ட கொண்டு போனா, But when we took to mechanic, அவர் வண்டியை சோதிச்சிட்டு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, he tested his van and said, சார் ஃபேண்டாஸ்டிக் கண்டிஷன்ல இருக்கு சார் வண்டி. so the condition of the van is very fantastic. இன்னும் 10 வருஷம் கூட வண்டி நல்லா உழைக்கும் சார். This van will work even for another 10 years. நீங்க இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணா போதும். If you just spend little amount. புது வண்டி வாங்கினா 15 லட்சம் ஆகும். If you buy a new van, it will cost 15 lakhs. நீங்க ஒரு 60,000 ரூபாய் கொடுங்க. You just give me 60,000. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. You just pay 1 lakh. அதுல முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் மாத்திரலாம். We will change an important parts in that. மற்றபடி வண்டி ஃபேண்டாஸ்டிக் கண்டிஷன்ல இருக்கு சார். Otherwise the vehicle is in a very good condition. என்ன பண்ணோம்? What will you do? அந்த 1 லட்சம் ரூபாயோ 60,000 ரூபாயோ செலவு பண்ணோம். We spend 60,000 or 1 lakh for that. பண்ணி வண்டியை நல்ல பக்கா கண்டிஷனுக்கு கொண்டு போனோம். Now the van is in very good condition now. நேற்றுக்கு அதை எஃப்சி கொண்டு போனாங்க. Yesterday they took it to FC. அந்த வண்டியை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு, When they tested that vehicle, இன்னும் 5 வருஷத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. they gave permission for another 5 years. 5 வருஷம் ஓட்டுங்க. You can take it for 5 years. ஆண்டவர் நம்மளை ஏன் டிசிப்ளின் பண்றாரு தெரியுமா? You know why does the Lord discipline us? அவர் பார்க்கறாரு, He's looking at us. இவனை திருத்தினா இன்னொரு 5 வருஷம் ஓடுவான். If you discipline him, he will run for another 5 years. இன்னும் 10 வருஷத்துக்கு இவனை வச்சு நான் வேலை செய்யலாம். I can work through him for another 10 years. இன்னும் எத்தனை ஆயிரம் பேருக்கு இவன் ஆசீர்வாதமா இருப்பான். He will be a blessing for many thousands. என்னுடைய ராஜ்யத்துக்கு இவன் ரொம்ப பிரயோஜனமா இருப்பான். He will be very useful for my kingdom. அத பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, சும்மா விடுறது இல்ல. So when the Lord looks that, he will not spare us. ஆண்டவர் பார்க்கறாரு, 20 வருஷமா ட்ரெயின் பண்றேன். So I am training him for 20 years. இது ஒண்ணு மாறவே மாட்டேங்குது. He is not at all changing. விட்டுறலாம் அப்படி நினைக்கிறாரு. He just want to leave him. ஆனா இன்னொரு பக்கம், But on the other side, இல்ல இது இன்னும் சரி பண்ண முடியும். see, I can tune him and discipline him. இன்னும் அதை உருவாக்க முடியும். I can shape him again. இன்னும் பயன்படுத்த முடியும். I can use him. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தர் நம்மளெல்லாம் உட்கார்ந்து எதுக்கு வொர்க் ஷாப்ல வச்சு வேலை செய்றாரு அப்படின்னா, Why does the Lord working us and workshop? இன்னும் நம்மளை பத்தி அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். Because he has a hope about us. இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தை வச்சிருக்கிறார். He has a time for us. நம்மளை இன்னும் பயன்படுத்த விரும்புறார். He wants to use us more. அன்னைக்கு என்றைக்கோ நம்மள ஸ்கிராப்பா மாத்திருப்பார். Otherwise he would have made us a scrap long time ago. ஆனா ஆண்டவர் ஏன் ஸ்கிராப்ல போடலன்னா,
But why did not? இன்னும் இவனை பயன்படுத்த முடியும், It's because the Lord knows that He can use us. இன்னும் கூட மாற்ற முடியும், I can change him anymore. இன்னும் கூட அதை பிரயோஜனப்படுத்த முடியும். I can make him more useful. அன்பானவர்களே, My dear ones, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார், the Lord is changing us each நம்மை and every day. சிட்சிக்கிறார், He is disciplining us இன்னும் நம்மை தூரமாய் கடந்து போகும்படி, that we may go very farther places. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சிட்சை நமக்கு பிரியமா இல்லாம இருக்கலாம், Maybe this disciplining may not be pleasant to us, ஆனால் இதுல இருந்து ஒரு நற்கனி வெளியே வரப்போகுது, but there's going to come a good fruit out of அது it. நமக்கு பிரயோஜனமா இருக்க போகுது, That is going to be very useful for us. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க It போகுது, is also going to be useful for others, தேவனுக்கு அது மகிமையா இருக்க and போகுது. that will be glorious to God. அப்ப ஏன் கர்த்தர் சிட்சிக்கிறார்? Why does the Lord discipline மூன்று us? காரணங்கள். 3 reasons. முதலாவது, நாம் அவருடைய சொந்தமா இருக்கிறதுனால தான் நம்மளை சிட்சிக்கிறார். First, the Lord disciplines us because we are His own. ரெண்டாவது, ஏன் சிட்சிக்கிறார்? Second, why does the Lord நாம discipline us? கவனித்தோம், நம்மளை ஆண்டவர் ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட கொண்டு போறார், அதுக்காக தான் சிட்சிக்கிறார். The Lord disciplines us because God has His own plan for us, அவருடைய குமாரனை போல நம்மளை மாற்ற விரும்புறார். that we should look like His own Son. மூன்றாவது, Third, ஏன் சிட்சிக்கிறார் என்றால், the reason why the Lord disciplines us, நம்மிலே ஆரம்பித்த அவருடைய கிரியை இன்னும் நிறைவாகவில்லை. it's not over yet in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இன்னும் உருவாக வேண்டியது இருக்கிறது, There are still to be made இன்னும் perfect. மாற வேண்டியது இருக்கிறது, There are still some changes are to இன்னும் be போக made. வேண்டிய தூரம் இருக்கு, There's a long way to go. இன்னும் நடத்த வேண்டிய கிரியைகள் இருக்கிறது. There are works and deeds that ought to be completed. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்ன உடனே இன்னைக்கு நீங்க துக்கப்படாதீங்க, களி கூறுங்க. So if the Lord is disciplining you, do not worry about it, but be நான் happy. ஒரு அனாதை இல்ல, I'm not an orphan. நான் ஒரு கைவிடப்பட்டவன் இல்ல, I'm not forsaken. நான் துரத்தப்பட்டவன் இல்ல, I'm not chased away. தேவனுக்கு அந்நியன் இல்ல, I'm not a stranger to God. அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். I'm His child. ஒரு தகப்பனா என்னை சிட்சிக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. Lord, thank you that you're disciplining me as a father, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது, என்னை பத்தி ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டே நீங்க சிட்சிக்கிறீங்களே, Second, Lord, you are disciplining with a plan and purpose. எனக்கு அது புரியல, I don't understand that. ஆனால் நீர் உம்முடைய குமாரனை போல என்ன மாற்றணும்னே நோக்கம் வச்சு செய்றீங்க. But you have a purpose and plan to make me look like your own son. மூன்றாவது, Third, இன்னும் கூட நான் தூரம் போகணும்னு தானே ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறீங்க. Lord, you are disciplining me that I may go a little more far. நாளைக்கு என்ன அழிக்க போறீங்கன்னு என்னை சிட்சிக்க மாட்டீங்க. You will not discipline me if you're going to perish me tomorrow. ஆண்டவரே, என்னை பற்றி ஒரு வெகு தூரத்து காலத்து செய்தி உம்முடைய மனதுல இருக்கு. But Lord, you have a greater message about a far distance about என் me. மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. Lord, you have a hope upon me. எனக்காக திட்டங்களை வச்சிருக்கிறீங்க. Lord, you have set plans for me. என்னை உருவாக்குறதுக்காய் நன்றி. Thank you for shaping me, Lord. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? ஆண்டவரே, என்னை சிட்சிக்கிற உம்முடைய கரத்துக்காக நன்றி. Lord, thank you for the hand that is disciplining ஒரு me, Lord. குயவனை போல நீர் என்னை சிட்சிக்கிறீர். Lord, you are disciplining me like a potter. நான் என்னுடையவன் அல்லப்பா, Lord, I am not my own. உம்முடையவன் அப்பா. I am your Lord. ஆண்டவரே, உம்முடையவர்களாக எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விருப்பத்தின்படி வணைகிறீர். Lord, you just mold us according to your wish and will. We are your own, Lord. எங்களிலே உம்முடைய குமாரனுடைய சாயலை நீர் பார்க்க விரும்புகிறீர். Lord, you want to see your son's image in us, Lord. ஆகவே அதற்கு நேரா எங்களை நடத்துறீர். So therefore you are leading us towards that. அந்த குமாரனுடைய சாயல் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து விடுகிறீர். Lord, you just removing and chiseling out things where your son of your image of your son is not எங்களால் appearing ஒன்று in us. புரிய முடிகிறது. Lord, we can understand one thing. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தேறல்ல, Lord, we have not become நாங்கள் perfect. இன்னும் பரிபூரணப்படல. We have not attained எங்களிலே perfection. மாற வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே. Lord, there are things that do be changed in our life, ஆண்டவரே, Lord. நாங்கள் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. Lord, there is a long way to go, Lord, in our எங்களை life. குறித்து எவ்வளவோ திட்டங்களை வைத்திருக்கிறீர். Lord, you have many plans about us, Lord. ஆகவே தான் இன்றைக்கும் பொறுமையா எங்களை சிட்சித்துக் கொண்டே இருக்கிறீர். Lord, that's why you are still, Lord, disciplining us patiently. உம்முடைய கரத்திற்காக நன்றி. Thank you for your hand, Lord. உம்முடைய அன்புக்காக நன்றி. Thank you for your love, Lord. உம்முடைய திட்டங்களுக்காக நன்றி. Thank you for your plans, Lord. உம்முடைய பொறுமைக்காக நன்றி. Thank you for your patience, Lord. ஆண்டவரே, எங்களை இன்னும் உருவாக்கும், Lord, shape us more. எங்களை இன்னும் பண்படுத்தும், Lord, prune us, Lord. ஆசீர்வதியும். Bless us, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen.